ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கிடைத்து மலக்குகளையே சஜிதா செய்ய வைத்த ரப்பு உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கும்போது மற்றையவன் உங்களை குறைத்து மதிப்பிடுறது. அப்போ உங்களுடைய இஸ்ஸத்தை நீங்க முதல்ல உணருங்க. நான் உயர்ந்தவனை தலக்கணம் பிடிச்சி உயர்ந்தவன் அல்ல. என்னை படைத்த என் இறைவனால் நான் உயர்வாக்கப்பட்டவன்ற முதல்ல அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வா. உள்ளத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை எந்த காலத்திலும் தரை தாழ்த்தியது கிடையாதுன்ற அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வா. படைத்தவன் எந்த காலத்திலும் நம்மை இழிவுபடுத்தியது கிடையாது, நம்ம என்னைக்குமே கண்ணியமானவங்க தான், ஈமான்ல உயர்ந்தவங்க தான் அப்படின்ற அந்த ஒரு மனோபாவத்தை நீ கொண்டு வராத வரைக்கும் இந்த மன உளைச்சலிலிருந்து உன்னால் விடுபடவே முடியாது. அதுக்கு மேலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றன, அவங்களுடைய மேலான ஸலவாத்துக்கள் இருக்கின்றன. மனம் புழுங்கி தவிக்கின்ற இது போன்ற மதிப்பில்லையே என்று ஏங்கக்கூடிய எம் மக்களுக்காக நாம் சொல்லக்கூடிய ஒரு ஸலவாத் மதிப்பு மிகுந்தவனாக என்னை மிளிரச் செய்கிறது, கால ஓட்டத்தில் என்னை உயர்ந்தவனாக மாற்றுகிறது. அந்த ஸலவாத்தை துல்ஹஜ் மாதம் இன்ஷா அல்லாஹ் ஓதி 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 ரசூலுடைய துஆபரக்கத்தை பெற்று வாழ்க்கையில் உச்சம் தொடுங்கள். சரி, ஹைர். அந்த ஸலவாத்தை பாருங்கள். ஸலவாத்துல் குர்ஆனியா. இந்த ஸலவாத் அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 முறை அல்லது அதற்கு அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். உலக வாழ்க்கையிலும் தலை சிறந்தவனாக, மறுமை வாழ்க்கையிலும் தலை சிறந்தவனாக இன்ஷா அல்லாஹ் உங்களை பரிணமிக்க செய்யும் என்பதில் கிஞ்சிற்றும் சந்தேகம் கிடையாது. சரி, ஸலவாத்தை பாருங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி பி அததி மா ஃபீ ஜமீஇல் குர்ஆனி ஹர்ஃபன் ஹர்ஃபன் வ பி அததி குல்லி ஹர்ஃபின் அல்ஃபன் அல்ஃபா. ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி பி அததி மா ஃபீ ஜமீஇல் குர்ஆனி ஹர்ஃபன் ஹர்ஃபன் வ பி அததி குல்லி ஹர்ஃபின் அல்ஃபன் அல்ஃபா. அல்ஹம்துலில்லாஹ். அர்த்தத்தை பாருங்க. எங்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனே நீ ஸலவாத்தை சொல், அவங்களுடைய குடும்பத்தாரின் மீது ஸலவாத்தை சொல், அவங்களுடைய தோழர்களின் மீது ஸலவாத்தை சொல். குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தின் எண்ணிக்கை அளவு அந்த நாயகத்தின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய தோழர்களின் மீதும் இஸ்ஸலவாத்தை மொழிந்துவிடு இறைவாண்டு. உறவுகளால் உதாசீனப்படுத்தப்பட்ட உள்ளங்கள் அனைவருமே அந்த கசப்பான நிகழ்வுகளை நெஞ்சத்தில் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஸலவாத்தை மொழிந்து அல்லாஹ்விடத்தில் ரப்பே எனக்கு நீ ஒரு நல்ல ஒரு உயர்வை தா, இஸ்ஸத்தை தா, கண்ணியத்தை தான்னு சொல்லி கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கருமேகங்கள் விலகி அழகான சூரியன் தெரிவது போல உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தாழ்வுகளும் நீங்கி ஒரு பெரும் சூரியனாக நீங்கள் சுடர்விட்டு பிரகாசிப்பீர்கள்.